very good morning to all. So now let us have a discussion of, let us continue that problems what we have discussed in the previous class. So in the last class we have discussed about one problem, the networking gate questions, which is relevant to that particular the same problems only we are going to cover in this presentation. So இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரியான ஒரு சம் வந்து நம்ம பார்த்துருந்தோம். So in one the ISP internet service provider, they are going to sanction the block of addresses, some set of addresses to the customers in the organization. So what will be the requirements of customers in different how many number of addresses they have required, and total number of address spaces what they have required, and what will be the remaining addresses will be there அப்படிங்கிறது தான் நம்ம கொஸ்டினாக பார்த்தோம். ஸோ அதே மாதிரியே தான் இந்த இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ISP is granted a block of addresses starting with the 150.80.0.0/16. ஸோ /16ங்கிறது வந்துட்டாலே நம்ம கிளாஸ் B டைப் ஆஃப் IP அட்ரஸ் தான், அதுலேருந்தே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ISP wants to distribute these blocks into 2600 customers as follows. இது கொடுத்துருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்காங்க 2600. ஸோ அதை வந்து தனித்தனி குரூப்பாக ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு குரூப்பு கன்சிஸ்ட் ஆஃப் 200 கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களுக்கு எத்தனை ஒவ்வொரு கஸ்டமர்ஸுக்கும் 128 அட்ரஸஸ் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி செகண்ட் குரூப்புக்கு 400 கஸ்டமர்ஸ், அவங்களுக்கு 16 அட்ரஸஸ் ஈச் ஒன் ரெக்வயர்டு. தேர்ட் குரூப் கன்சிஸ்ட் ஆஃப் 2000 கஸ்டமர்ஸ், அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் 4 அட்ரஸஸ் ரெக்வயர்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்ட் இதில் என்ன பார்த்தோம், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரீகலெக்ட் வாட் வி ஹவ் டிஸ்கஸ் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ். ஸோ நம்ம இது என்ன பண்ணோம்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் அட்ரஸஸ் எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம். அந்த கிளாஸஸ்க்கு அத்தனை நம்பர் ஆஃப் அட்ரஸஸ் எப்படி எத்தனை பிளாக்ஸாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஒவ்வொரு பிளாக்ஸுக்குமே வந்து ஸ்டார்டிங் அட்ரஸ் எண்டிங் அட்ரஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ரெஃப்ரெஷ் தோஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஹவு மெனி நம்பர் ஆஃப் அட்ரஸஸ் வி ஹவ் ரெக்வயர்ட் அப்படிங்கிறத வந்து இதோட கொஸ்டின். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதே நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த ப்ராப்ளம்ங்கிறதுனால ஸோ யூ மே ஹாவ் ஈஸிலி ஃபாலோ இட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, calculating the required addresses for each group. Calculating required address. Okay, required addresses in each group. ஒவ்வொரு குரூப்லேயுமே நம்ம calculate பண்ண போகிறோம். There are 3 groups are there. So in the first group what we are going to do, okay. So first group la எத்தனை number of customers எத்தனை பேர் இருக்காங்க, number of customers equal to 200 customers. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கஸ்டமருக்கும் எத்தனை IP addresses required அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 128. ஸோ 128 into 200. ஸோ totally we have required 25,600 addresses. இது வந்து குரூப் A மட்டும், அதாவது ஃபஸ்ட்டு குரூப் மட்டும் இத்தனை அட்ரஸஸ் தேவைப்படுது. ஸோ சிமிலர் டு தட் இந்த செகண்ட் குரூப் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ இது தேவைப்படுது அப்படி பார்த்தோம்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் 400 இன்ட்டு இந்த நம்பர் ஆஃப் அட்ரஸஸ் ரெக்வயர்ட் இஸ் 16. ஸோ இட் வில் பிகம் what is the value, 6,400 addresses we have required. This is for class group 2. third groupக்கு என்ன தேவை, okay. third group requirements, number of customers வந்து 2000, number of addresses required is 4 per customer, okay. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ தேவைப்படுது, 8,000 அட்ரஸஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. கிளியரா? ஸோ நம்ம டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ அட்ரஸஸ் ஃபார் த ஹோல் ஆர்கனைசேஷன் சொல்லி பார்த்தோம்னா 25,600 ப்ளஸ் 6,400 ப்ளஸ் 8,000. ஸோ த டோட்டல் வேல்யூ வாஸ் எத்தனை, டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது, 40,000 அட்ரஸஸ் ரெக்வயர்ட். Okay, 40,000 addresses. Okay, clear? இது வரைக்கும் புரிஞ்சுதா? Okay, fine. Now let us going to find out, determine the subnet size.
we are going to find out subnet size. Subnet size வந்து find out பண்ணலாமா? இப்போ subnet size find out பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு requirement என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். அப்போ group 1 group 1க்கு requirement என்னது? டோட்டலாக எவ்வளோ அட்ரஸ் தேவைப்படுது? 25,600 அட்ரஸஸ் required. சரியா? ஸோ அப்போ இவ்வளவு அட்ரஸஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த அட்ரஸஸ் நம்ம வந்து எப்படி நம்ம ஹவு மெனி நம்பர் ஆஃப் பிட்ஸ் நம்ம வந்து அலோகேட் பண்ணோம்னா ஹோஸ்ட் ஐடி அலோகேட் பண்ணோம்னா பிட்ஸை அலோகேட் பண்ணோம்னா அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது 2^1 2^2 2^3 சொல்லி வரிசையாக கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அதில் மேக்ஸிமம் எவ்வளோ இது ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் நம்ம பண்ணோம்னா 2^15. What is the value of 2^15? 32,768. That is the actual addresses. Okay. இங்கே 15ங்கிறது என்னன்னா that is a host ID. Host ID or otherwise number of bits we have allocated for host ID. சரியா? So அப்போ out of 32 bits in an IP address 15 bits is allocated for host ID. ஓகே, நம்ம அப்படி அலோகேட் பண்ணால் தான் இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஏன்னா 2^14 போட்டோம்னா நம்ம இதோட கம்மியாகிடும், 16,000 சம்திங் வந்துடும். அதே இது 2^16 நம்ம போட்டோம்னா 64,000 வந்துடும். ஸோ ஆப்டிமல் வே இன் விச் வி ஹவ் டு அலோகேட் த ஹோஸ்ட் அட்ரஸஸ். ஸோ தேட்ஸ் வே ஒன்லி வி ஹவ் கிவன் 32 minus 15 சொல்லி போடும்போது ரிமைனிங் ஸ்பேஸ் எவ்வளோ வரும்? 17 வரும். ஸோ அப்போ 17 பிட்ஸ் have to be spent it for என்னது? subnetwork ID, subnet ID. Okay. So அப்போ 15 bits allocated for host ID, 17 bits allocated for subnet ID. Okay. So this is the actual thing. So அப்போ நம்ம 16 bits அப்படின்னு சொல்லி allocate பண்ணுறோம்னா நம்ம let us assume that, let us draw this diagram. From this you can clearly understand. So இது வந்து 16 bits, இது 32. Okay. ஸோ அப்போ நெட்வொர்க் ஐடி மட்டும் நம்மளுக்கு எத்தனை பிட்ஸ் வரைக்கும்? அப் டு 17 பிட்ஸ். ஓகே. ஸோ அப்போது இங்கே வந்து ஏற்கனவே 8 பிட்ஸ் இருக்கும். 8 + 8 வராது. எத்தனை வரும்? 7 வரும். அப்போ 7 + 8 15. ஓகே. ஸோ அப்போ 15 பிட்ஸ் அலோகேட்டட் ஃபார் ஹோஸ்ட் ஐடி. கிளியர்? புரிஞ்சுதா? ஸோ இப்போது நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா we are going to set the number of ones we are going to allocate. ஸோ அப்போ இதுக்கு ரிமைனிங் ஹோஸ்ட் ஐடி எல்லாத்தையுமே வந்து நம்ம 00 இந்த 15 zeros வந்து we have to include. 1 2 3 4 5 6 7 8. ஓகே. ஸோ அப்போ 15 zeros நம்ம போட்டோம்னா இந்த நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து 1 சொல்லி வரும். ஓகே. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் அ சப்நெட் அட்ரஸ், சப்நெட் அட்ரஸ் ரேஞ்சஸ். அப்போ சப்நெட் அட்ரஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சப்நெட் அட்ரஸ் என்ன வரும்? 150.80.0.0/19. கிளியர்? 19 வரும். ஏன்னா வந்து 15 பிட்ஸ் we have allocated for host ID. Remaining bits வந்து we have spent it for this one. Okay. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட ரேஞ்சஸ் என்ன வரும்? இதோட ஐபி அட்ரஸஸ் ரேஞ்சஸ்னா 150.80.0.0 to இது வரைக்கும் 150.80.31.255. That is a address ranges. This is for exclusively for group 1. Okay. Clear? I hope you can understand that. Okay. Okay, fine. Now let us discuss about the next group 2.
குரூப் 2க்கு அதே மாதிரியே தான் ப்ரொசீஜர். நம்மளுக்கு மொத்தம் எத்தனை 66,000 4,000 அட்ரஸஸ் ரெக்யர்மெண்ட்ஸு. நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம 2 power 13 பிட்ஸ் வந்து நம்ம அலோகேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 8,192 அட்ரஸஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து we can fulfill the requirements. This one is the requirements based on the number of customers as well as IP address what we have derived in the previous slides. Okay. ஸோ அப்போ 2 power 13ங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ வந்து அதுக்குண்டான சப்நெட் மாஸ்க் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா /19 வரும். ஓகே, clear? Okay, this is the actual method. ஏன்னா இந்த சைடில் இருந்து பார்க்கும்போது அட்ரஸ் பேஸில் இதில் வந்து அப் டு இது 16 சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இங்கே 13 வரைக்கும் தான் வந்து என்ன வரும், நெட்வொர்க் ஐடி இங்கே வரும். இந்த சைடில் உள்ளதெல்லாம் ஹோஸ்ட் ஐடியா வரும். ஸோ அப்போ சப்நெட் இந்த போர்ஷன் வரைக்கும் வரும். 13 பிட்ஸ் மட்டும்தான் ஹோஸ்ட் ஐடி வரும். ரிமைனிங் போர்ஷன்ஸ்னு சொல்லி வரும்போது இங்கே வரைக்கும் வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு 19 பிட்ஸ் வில் பிகம் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் ஐடியா மாறிடும். இது வரைக்கும் நெட்வொர்க் ஐடியா ஆகிடும். ரிமைனிங் போர்ஷன்ஸ் மட்டும்தான் ஹோஸ்ட் ஐடியா இருக்கும். இங்கேருந்து எவ்வளோ இருக்கும், 13 பிட்டு. 13 பிட்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து நம்மளுக்கு ஹோஸ்ட் ஐடியா இருக்கும். ஸோ அப்போ 19 பிட்ஸ் இங்கே வந்துட்டுனாலே அப்போ 19 இந்த சைடில் ஒரு 13, அப்போ வந்து 32 பிட்ஸ் வந்துடும். டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து 32. ஸோ அதனால தான் எங்கள் சப்நெட் மாஸ்க் வந்து 19 சொல்லி கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா இதுக்குண்டான சப்நெட் ரேஞ்சஸ், சப்நெட் அட்ரஸ் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோட ரேஞ்சஸ் வந்து 150.80.32.0/20. So that is address ranges is 150.80.32.0 to 150.80.47.255. This is the actual ranges. This is for group 2. Group 3க்கும் அதே காம்பினேஷன்ஸ் தான். ஸோ இங்கே வந்து 2 power 13 வரும். because the requirements, as per the requirements we have to include. So your subnet address is 150.80.48.0/20. ஓகே, அதோட அட்ரஸ் ரேஞ்சஸ் வந்து 150.80.48.0 to 150.80.48.48 63 வரும் .255. இந்த ரேஞ்சஸ், இந்த 63ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, ரிமைனிங் வேல்யூஸ் வந்து we have set it as a number of ones, then we have to form a calculate the address, full subnet mask. அதாவது மினிமம் வேல்யூ சொல்லி இருந்துச்சுன்னா நம்ம ஜீரோஸாக ஆட் பண்ணுவோம் ஹோஸ்ட் ஐடியில். அதே இது மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸாக வந்து ரிமைனிங் ஸ்பேஸில் ஃபுல்ஃபில் பண்ணுவோம். இல்லை 20 பிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த /20 பிட்ஸ் இருக்குன்னா ரிமைனிங் வந்து 13 பிட்ஸ் இருக்கும். அந்த 13 பிட்ஸில் வரக்கூடிய வேல்யூஸில் மினிமம் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஜீரோஸ் ஆட் பண்ணணும். அதே இது மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா 1ங்கிறத ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணோம்னா அதோட வேல்யூஸ் என்ன வருதுங்கிறத மட்டும் பார்த்து நம்ம போடுறோம், அவ்வளோதான். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. இப்போ இந்த 150.80.48.0 இருக்கு இல்லையா, இதை அப்படியே பைனரியாக கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு 20 பிட்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்போ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மினிமம் வேல்யூ கிடைக்கும். அதாவது ஸ்டார்டிங் அட்ரஸ். அதாவது நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஜீரோ போட்டது எல்லாத்தையும் ஒன்றா கன்வெர்ட் பண்ணோம்னா we will get the value of this one. That is a minimum starting value and ending value of that particular subnet address. Clear? So இது மாதிரி at last வந்து என்னென்னா நம்மளுக்கு ரிமைனிங் அட்ரஸஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம்
ரிமைனிங் அட்ரஸஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நம்ம ஏற்கனவே இதோட டோட்டல் அட்ரஸஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து 40,000 சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ டோட்டல் ரிமைனிங் அட்ரஸ் ஸ்பேஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம மொத்தமாக டோட்டல் நம்பர் ஆஃப் addresses we have allocated is 65,536 minus 40,000. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 25,536 is the remaining addresses what we have after doing the allocation. அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய 3 குரூப்ஸுக்கும் நம்ம அலோகேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிமைனிங் அட்ரஸஸ் வந்து இவ்வளோ அட்ரஸ் ஸ்பேசஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, கிளியர்? ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லாஸ்ட் இதில் பார்த்த அதே சம்மு தான் இங்கே வந்து இன்னொரு ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ரைட், ஃபைன். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் மூவ் ஆன் டு த வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், that is the distance vector routing protocol. So this one is a one type of routing algorithm what we are using. So this one is a one kind of gate questions are possible to ask which is relevant to distance vector routing algorithm. Okay, so before that we should understand about what is the purpose we go for using this distance vector routing algorithm. So for finding the shortest path between the two nodes in the network only we go for using the distance vector. So இந்த இதில் வந்து the number of nodes are connected with the help of link. So each and every link can have a weighted value, that's why we can call it as a cost value. So we are going to assign the cost value for each and every link in between the two nodes. Based on the source and destination of packet transmission, we have to calculate which path is the shortest path. So this is the actual brief about that, and then the each and every nodes will also share the routing informations or updates to its neighboring nodes. So that is a Dijkstra algorithm, or otherwise we can call it as a distance vector routing algorithm. So here how the each and every routers is going to share their routing information means by means of sharing the routing tables updates. So அப்போ routing table எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த networking due to some kind of congestions or otherwise some kind of certain problems, the routing paths may be affected frequently. So whenever the packet is transmitted, the each and every node should be aware of that, whether the connectivity between the more than one node is alive or not. Then only they can transfer, they can involve in a packet transmission, or otherwise your transmitted packet will become lost. So to overcome this such a kind of problem only we go for using this shortest path finding algorithms. The distance vector routing algorithm is one example for that. So here they have given one scenario. So I hope you can see this diagram. Explain. So here A, then that will be connected with B, then B to C, then here one more field, that is a D to E, connectivity is there, then C to A, then this one is another, the same diagram only I am drawing now because I hope it is clear for you all. Okay, that is a weighted value we have assigned it. This is the actual diagrammatical representation. Okay, so here the main objective is we have to draw the routing table for the network diagram given below. So the main thing is we are going to plot the diagram using the distance vector routing algorithm. Before that, the number of points we are going to consider also given here. The each node initially knows the cost of its directly connected neighbors, and the second one is each node shares the routing tables with its neighbors. Nodes update their routing tables based on the received information, selecting the shortest path to other nodes. This process repeats until the routing table stabilizes. No more updates is there. Okay, up to that only this process will become iterated until all the nodes will become, all the routing updates have been shared. I hope everyone have written this, draw this diagram in your notebook. Now let us discuss one by one. First we are going to initialize the routing tables by means of referring this
diagrammatical representation, we have to draw the routing table. The first one is destination. The routing table consists of, these are all the fields. Hope, next to hope value, and what is the distance. These are all the three parameters we are considering. Okay. Now let us take the first node A. Aங்கிற நோட மட்டும் எடுப்போம். Aங்கிற நோடு வந்து எந்தெந்த நோடோடலாம் கனெக்ட் ஆகிருக்கு, Bயோட கனெக்ட் ஆகிருக்கு, Dயோட கனெக்ட் ஆகிருக்கு. தட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் நோட்ஸ். அப்போது டைரெக்டாக கனெக்ட் ஆகும்போது அதோட காஸ்ட் வேல்யூ, அதாவது லிங்க் பிட்வீன் த டூ நோட்ஸ், வாட் இஸ் த காஸ்ட் வேல்யூ, அதையும் வந்து நம்ம நோட் பண்ணணும். அப்போது ஏங்கிற நோடு அது கூடயே கனெக்ட் பண்ணலாம். A, it may be connected to itself, but the distance we have considered as a 0. Node A, it may be connected through B. What is the cost value? What is the distance? 6. Your destination device may be B. B to B. That is a 6. Okay. So from node A. So this one is a for node A. A to A to B, A to D. That is the actual meaning. A to D. We want to transfer. We want to find out what is the cost of that value. எது வழியாக transmission நடக்கணும், the same thing தான், D தான், but the cost value will become 1. இப்படி C, that is another, there are 5 nodes are there. அப்படி தான் 5 routers, you can call it as a 5 routers or 5 nodes. ஸோ அப்போ Cங்கிற நோடுக்கு வந்து பார்க்கும்போது என்ன வரும், A to C வந்து டைரக்ட் கனெக்டிவிட்டி கிடையாது. ஓகே. ஸோ அப்போது we can next to hop value is nil, and here this one is a infinite. Similar to that, for D also we can have, there is no direct connectivity. Sorry, D கிடையாது, E. D ஏற்கனவே எழுதிட்டோம். ஓகே. Eக்கு வந்து direct connection கிடையாது. So the distance value we can write it as infinity. This is for node A. இதே மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். node Bக்கு வந்து எப்படி இருக்கும், what is the destination, next to hop value and distance. Okay. First node B வந்து source. அப்போ B to B ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். B to Bனா எப்பவும் 0 தான். அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் டிவைஸ் Bக்கு பக்கத்தில் எதுலாம் ஏயோட கனெக்ட் ஆகிருக்கு, ஈயோட கனெக்ட் ஆகிருக்கு, டியோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது நெக்ஸ்ட்டு B எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ வந்து எப்படி எதோட கனெக்ட் ஆகிருக்கு, டைரக்ட்லி கனெக்டட். ஸோ வி ஹவ் டு டைப் இட் அஸ் A. வாட் இஸ் த காஸ்ட் வேல்யூ, 6. D, that is directly connected, we can type it as 2. Then C, B to C, B இருந்து C க்கு டைரக்டாக கனெக்ட் ஆக முடியுமா? Yes, it is directly connected. 5. Then வேறு இன்னும் ஒரே ஒரு E. ஈயோட எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, B வந்து directly connected. Yes, that is we have to write it as E here. That is the cost value as distance as 2. Okay, clear? So இதான் வந்து diagrammatical representation of node B. அதே மாதிரி node C க்கு சொல்லுங்க பாப்போம். node C க்கு கால்குலேட் பண்ணுவோமா? node C க்கு இதிலே எழுதிடலாம்னு நினைக்கிறேன். for node C, distance, next hop, destination. Okay, C க்கு வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு, C is directly connected with B and E. ஸோ அப்போ B to B, நெக்ஸ்ட் கோப்பம் வந்து B தான்.
ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது சிங்கிற நோடுக்கு சொல்லும்போது சிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சி டைரக்ட்லி கனெக்டட் வித் சி, தட் இஸ் 0. தென் பி இஸ் கனெக்டட் வித் நெக்ஸ்ட் ஹாப் வேல்யூ பி. வாட் இஸ் த காஸ்ட் வேல்யூ 5. ஈயும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு, அதனால் ஈயை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். இ எவ்வளவு காஸ்ட் வேல்யூ 5. அதுக்கப்புறம் வேறு ஏங்கிற நோடு இருக்குது, டிங்கிறதும் இருக்குது. அப்புறம் ஏங்கிறது எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? A is not directly connected, so அதனால் we can give it as type it as null, so the distance value was infinity. டியும் அதே மாதிரி தான். ஓகே, கிளியர், புரிஞ்சுதா? இப்போ நம்ம இந்த ரூட்டிங் டேபிள் ட்ரா பண்ணியிருக்கோம். ரூட்டிங் டேபிளில் எந்த நோடில் இருந்து எந்த டெஸ்டினேஷனுக்கு போகும்போது எவ்வளவு காஸ்ட்டு, அது மாதிரி எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நம்ம நோட் பண்ணியிருக்கோம். கிளியர்? இது ஏபிசி 3 இதுக்கு பண்ணியிருக்கோம். சிமிலர் டு தட் we have to calculate for node D also, D and E. So D க்கு destination, next hop, distance. ஸோ அப்போ டி இதோட டைரெக்டாக கனெக்ட் 3 நோடோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஏ, பி அண்ட் இ 3 இதோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு டி போட்டோம்னா டி டு டி 0 தான். அதுக்கப்புறம் டிக்கு அப்புறம் ஏ அதோட காஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது? டினா 1, அப்படி தானே? இந்த தானே டி டு ஏ. அதுக்கப்புறம் டி இஸ் கனெக்டட் வித் பி. அப்போ பி காஸ்ட் வேல்யூ 2. டி கனெக்டட் வித் இ, இயோட காஸ்ட் வேல்யூ 1. புரியுதா? ஃபைனலாக என்ன இருக்குது? சி இருக்குது. சி டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா? கனெக்ட் ஆகலை. அப்போது ஹைஃபன் போட்டுட்டு இன்ஃபினிட்டி போட்டுடலாம். கிளியர்? இதே நோடு டிக்கு அதே மாதிரி நோடு இக்கு கால்குலேட் பண்ணோம்னா டெஸ்டினேஷன், நெக்ஸ்ட் ஹாப் அட்ரஸ், டிஸ்டன்ஸ். புரியுதா? ஸோ நம்ம இப்போ இலேருந்து எந்தெந்த நோடு டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு? டி, பி அண்ட் சி. இங்கிறனால இ டு இ டிஸ்டன்ஸ் 0, டைரக்ட்லி கனெக்டட் வித் டி. பி டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கா? அப்போ பி டு பி எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கோம்? 2. அதே மாதிரி டிக்கு இ டு டி 1. நெக்ஸ்ட்டு சிக்கு 5, இலேருந்து போகுது 5. ஃபைனலாக என்ன இருக்குது? ஏங்கிறது இருக்குது. ஏங்கிறது ஏ நாட் டைரக்ட்லி கனெக்டட். ஓகே, அதனால் ஹைஃபன் போட்டுட்டு இன்ஃபினிட்டியும் போட்டுருக்கோம். புரிஞ்சுதா? இது ஃபுல்லாக நம்ம ரூட்டிங் டேபிள் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் தட் கிளியர். நவ் இட் இஸ் கோயிங் டு ஷேர் த ரூட்டிங் டேபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் வித் இட்ஸ் நெய்பர்ஸ். அப்போ இது என்ன பண்ணும்? நோடு ஏ இட் வில் ஷேர் த ரூட்டிங் அப்டேட்ஸ் டு பி அண்ட் டி. பி it will share the routing updates to A, D and E. Okay, A, C and E. B you can share it to A, C and E. Okay, then அதே மாதிரி C ங்கிறது it will share the information to B and E. Node B it will receive the updates from A and E. Okay, D it will share the routing updates from A and E. Node E it will share the routing updates from B, C and D. Clear? So this is the actual routing updates. By means of seeing the routing updates table itself, you can easily find out. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to update the routing tables. Okay, எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா ரூட்டிங் டேபிள் ஏயை எப்படி நம்ம அப்டேட் பண்ணலாம்? ஏங்கிறது நம்ம என்ன பார்த்துருக்கோம்?
A to A 0, B to B 6, D to D 1, இன்ஃபினிட்டிவ் மாதிரி இருக்குமா? இப்போ வந்து பியை ரீச் பண்ணுறதுக்கு ஏலேருந்து பியை ரீச் பண்ணுறதுக்கு 6 நல்லா பார்த்துச்சுக்கோ. நல்ல 6ங்கிறது மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது போக வேறு என்னென்ன டைரெக்டாக இதோட கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதில் வந்து காஸ்ட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் we may have try to connect to node B through this way, A to D, D to B கனெக்ட் பண்ணலாமா? கனெக்ட் பண்ணால் 1 வரும், இந்த சைடில் 2 இருக்கும். அப்போ 1 + 2 6 3 ஆயிரும். அப்போ இங்கே நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு காஸ்ட் வேல்யூ 6 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு A to D, D to B வந்தோம்னா காஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு 3 தான் கிடைக்கும். ஸோ சிமிலர் டு தட் இஃப் யூ ஹேவ் ட்ரைட் another one more path, A to B, D, D to E, E to B. இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு 1 + 1 + 2 4 வந்துடும். ஸோ among these are all the different path in which to reach B. ஸோ அப்போ இதில் பெஸ்ட் பார்த்து நம்ம என்ன பார்த்து அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா A to D, D to B தான் பெஸ்ட் பாத். பிகாஸ் it can have a lowest cost value. ஸோ மினிமம் காஸ்ட் வேல்யூ வந்து எதில் இருக்குது? A to D, D to Bயில் தான் மினிமம் காஸ்ட் இருக்குது. ஸோ தேட் இஸ் அ திங். ஸோ அப்போ நம்ம அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்படி நம்ம அப்டேட் பண்ணோம்னா நம்மளுடைய ரூட்டிங் டேபிள் அப்டேட்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்டெட் ஆஃப் 3க்கு பதிலாக இட் ஹாஸ் பீன் சேஞ்ச் டு 3, 6க்கு பதிலாக 3ஆக மாறிடும். ஓகே, அதே மாதிரி D to D, then C to D, E to D also 2. இப்போ இது இங்கே நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த C வந்து நம்ம நாட் ரீச்சபிள், டைரக்ட்லி நாட் ரீச்சபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வேல்யூஸையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணலாம். இப்போ A to C கனெக்ட் பண்ணுறோம். A to C கனெக்ட் பண்ணும்போது என்னென்ன பாத்துலாம் இருக்குது சொல்லுங்கள். A to B, B to C கொடுக்கலாம். இல்லைன்னா A to D, D to E, E to C கொடுக்கலாம். இப்போ இதில் பார்த்தோம்னா 11 வந்துடும். இதில் டோட்டல் காஸ்ட் வந்து 11 வந்துடும். இதில் 2 + 7 தான் வரும். ஓகே, திஸ் இஸ் த ஒன் வே. நம்ம இந்த பாத் வழியே போனோம்னா நம்மளுக்கு 8 கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் 7 இஸ் அ மினிமம் பாத். A to C நம்மளுக்கு ரீச் ஆகிறதுக்கு A to D, D to E, E to C தான் நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் வரும், 7 வரும். ஸோ அப்போ நம்ம இந்த டேபிளை வந்து நம்ம மறுபடி ரிஃபைன் நம்ம பண்ணி எழுதணும்னா அப்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் 6க்கு பதிலாக 3ன்னு சொல்லி போடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு C to D, சியிலேருந்து டிக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 7. அதே இது ஈயை ரீச் பண்ணுறதுக்கு A to E நான் ரீச் பண்ணணும். அப்போ நான் என்ன கொடுக்கலாம், இன்ஃபினிட்டிவ் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஏன்னா டைரெக்டாக கனெக்ட் ஆகலை அதனால். அப்போ A to Eக்கு A to D, D to E கொடுத்தோம்னா 2 வரும். இந்த பாத்தை நம்ம யூஸ் பண்ணால் 8 வந்துடும். இந்த பாத்தையும் யூஸ் பண்ண முடியாது, 5 வந்துடும். ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத்து வந்து திஸ் ஒன். புரியுதா? A to D, D to E. அப்போ நெக்ஸ்ட் ஹோப் என்ன சொல்லுவோம், Dன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து Dயாக மாறிடும். திஸ் வில் பிகம் சேஞ்ச் டு D. நெக்ஸ்ட் ஹோப் வழி வந்து Dயாக மாறிடும். கிளியர்? ஸோ அப்போ A to எனது A to E, A to E எனக்கு ரீச் பண்ணுறதுக்கு 2. காஸ்ட் வேல்யூ வந்து ஒன்லி 2 ஐ ஹவ் ரெக்வயர்ட். கிளியர்? புரிஞ்சுதா? நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது நெய்பரிங் நோட்ஸ் மட்டும்தான் பார்த்து அதுக்குண்டான காஸ்ட் வேல்யூ மட்டும்தான் நம்ம இதில் என்ட்ரி போட்டோம். நாட் டைரக்ட்லி கனெக்டட் நோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்ஃபினிட்டின்னு சொல்லி போட்டு நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் ஷார்ட்டஸ்ட்டு காஸ்ட் வேல்யூ, மினிமம் காஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நம்ம கால்குலேட் பண்ணி முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து அப்டேட்டட் டேபிள் நான் ஒரு இதுக்கு மட்டும் நான் எழுதுகிறேன். அப்டேட்டட் நோட் A டேபிள் நோட் பண்ணிக்கோங்க. டெஸ்டினேஷன், நெக்ஸ்ட் ஹோப், அப்புறம் டிஸ்டன்ஸ். ஸோ A connected with A, that is 0.
there is only few changes is there. Okay, D to D 1, E to D, A to E வந்து 2, A to C இது வந்து next hop value. ஓகே, நம்ம அப்போ அப்டேட்ஸ் இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த ரெண்டும் அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, அதே மாதிரி this value also updated. Clear? This one is a node A routing table updating of routing tables. Clear? So similar to that we have to calculate for node B. நோடு பிக்கு நம்ம கால்குலேட் பண்ணுவோமா? இப்போ நோடு பிக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எப்படி எழுதலாம்? அப்டேட்டட் node B table. Destination, next hop, distance. சரியா, நான் ஃபஸ்ட்டு நான் எழுதி காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் let us have a discussion about that. B to B 0, B to A 3, D B to D வந்து 2, B to C வந்து 5, then B to E 2. இப்போ அந்த டேபிளை வச்சுக்கிட்டு பாருங்கள், எங்கள்கிட்ட கிளியர் ஐடியா. நம்ம ஏற்கனவே பார்த்த நோடு பி டேபிளுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியுதா? பி டு பி 0 தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஏ டு ஏன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதாவது நோடு ஏ பியிலேருந்து ஏக்கு போகும்போது 6ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். பியிலேருந்து ஏக்கு கனெக்ட் பண்ணும்போது ஒன்லி ஒன் பார்த்து 6. பட் நான் அந்த ஏயை ரீச் பண்ணுறதுக்கு நான் இப்படி கூட ரீச் பண்ணலாம். அதாவது பி டு டி, டி டு ஏன்னு சொல்லி நான் ரீச் பண்ணலாம். ரீச் பண்ணோம்னா எனக்கு 2 + 1 ஒன்லி 3. ஓகே, காஸ்ட் வேல்யூ ஒன்லி 3 will be taken. ஓகே, அதான் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத். ஸோ அதனால தான் இந்த இதில் இந்த ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு 6க்கு பதிலாக 3 சொல்லி மாறி இருக்கு. ஸோ அதே மாதிரி பி டு டி அது ஏற்கனவே 2 தான் இருந்துச்சு. பி டு சி தட் இஸ் ஆல்சோ 5. இ பி டு இ that is also 2. Only one changes is there, updation is there. Okay, இந்த routing updates வந்து ஷேர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபார் நோட் சி. இப்போ இதில் பார்க்கும்போது you can easily find out that there is no node is disconnected. இப்போ வந்து நோடு ஏபிசிடி வரிசையாக பார்த்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ஒவ்வொரு இதுலையும் பார்க்கும்போது நோடு சிக்கு நம்ம பார்ப்போம். நோடு சியிலேருந்து அப்டேட்ஸ் எதுவும் தேவைப்படுதான்னு சொல்லி பார்ப்போம். நோடு சிக்கு நம்ம ஏற்கனவே என்ன டேபிள் கொடுத்துருக்கோம்? நோடு சி டேபிள். சி டு சி வந்து 0, சி இஸ் கனெக்டட் வித் பி, பியோட கனெக்ட் பண்ணும்போது 5 தான், பி வந்து ஏயோட கனெக்ட் பண்ணும்போது 5 தான். இன்டைரக்ட்லி கனெக்டட் வந்து ஏ, ஏயோட கனெக்ட் பண்ணும்போது இட் ஷுட் பி வேரிட். அப்போ ஏயோட கனெக்ட் பண்ணும்போது நம்ம இந்த ஏற்கனவே பியோட ஷேர் ஆகிருக்கு இல்லையா, சி வந்து ஷேர் ஆகிருக்கிறதுனால இது டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த ரூட்டிங் அப்டேட்ஸ் எல்லாம் சிக்கும் வந்து ஷேர் ஆகிருக்கும். அப்போது நம்ம பார்க்குறது லேட்டஸ்ட் அப்டேட்டட் டேபிள் இருந்து தான் நம்ம ரெஃபர் பண்ணணும். ஸோ திஸ் ஒன் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட்டட் டேபிள், தட் இஸ் a B is connected with a C directly, so it will share that updated table to C. So that is by means of we have already confirmed that these are all the shortest path. So அதனால no other shortest path for updating the node C. No shortest path. இந்த ரூட்டிங் டேபிள் வந்து நம்ம ஏற்கனவே ஷேர் ஆகிருக்கு, அதில் எல்லாமே வந்து வந்தது. ஸோ அதே மாதிரி நோடு டிக்கும் இட் டசன்ட் ஹாவ் அ no shortest path. Node E also doesn't have no shortest path. Okay, so இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்.
So finally we will get the routing table updates. Okay. ஸோ இதில் கடைசியில் நீங்கள் என்ன எழுதணும்னா எல்லா இதோட ரூட்டிங் டேபிள்ஸையும் மொத்தமாக நீங்கள் வந்து எடுத்து எழுதணும். தட்ஸ் அ திங். ஓகே. ஸோ அப்போ ரூட்டிங் டேபிள் அப்டேட்ஸ் ஃபஸ்ட்டு நோட் ஏ ஃபைனல் அப்டேட்டட் டேபிள்னு சொல்லி போட்டு இந்த அப்டேட்டட் டேபிள் இந்த இதை அப்படியே எழுதணும். இது வந்து ஃபார் திஸ் ஒன் இஸ் அ ஃபைனல் டேபிள் அப்டேட்டட் டேபிள். அதுக்கு மாதிரி பியோட அப்டேட்டட் டேபிள் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இதை அப்படியே எழுதணும். அண்ட் ஃபைனலி இந்த ஐட்ரேஷன்ஸ் நம்ம திருப்பி நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இட் வில் பிகம் சேஞ்ச்ட். ஓகே. ஃபார் நோட் சிக்கு வந்து ஏற்கனவே என்ன கொடுத்துருக்காங்க, டைரக்ட்லி கனெக்ட் இல்லாமல் ஏவோட கனெக்ட் ஆகிருக்கு. சி வந்து இஃப் இட் இஸ் கனெக்டட் வித் ஏ, சி டு ஏ கனெக்ட் பண்ணும்போது இப்படி கனெக்ட் பண்ணலாம். அதாவது பி வழியாக கனெக்ட் பண்ணலாம், இல்லைனா டி அது வழியாக கனெக்ட் பண்ணலாம், இல்லைனா சி டு இ டு பி டு ஏ கனெக்ட் பண்ணலாம். there are n number of ways are there. ஸோ அதில் பெஸ்ட்டு பார்த்து அப்படின்னா நம்ம இதை சொல்லுவோம், சி டு பி இதுனா 11 வந்துடும், 6 + 5 11 வந்துடும். ஆனால் அதே இது இங்கே சி டு இனா 5 + 1 + 1 7 தான் வரும். ஓகே. So this one is the shortest path to reach A from node C. Okay. Okay, clear? So that's the thing. So அதுக்கப்புறம் டியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணலாம்? So that is another path. Okay. So finally you have to draw the table. So about updations for node C. After doing the updations, C0, B5, E5, AB8, DB7. Okay. This is the actual representation. Next to go destination and distance. This is for node C. So similar to that, for node D, the table will become D0, A1, B2, E1, CE6. That is the updated table. This one is the next hop. Distance. This one is the destination ID. Okay. So similar to that, for node E, there is a final routing table for node E is E0, AD2, BB2, DD1, CC5. Okay. This one is the next hop. This one is the distance. This one is the destination. Okay. This one is the final routing table for distance vector routing algorithm. I hope you will have a clear cut idea about that, how they are calculating the distance vector routing algorithm. புரியுதா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு நோடும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோடுக்கு ஷார்ட்டஸ்ட் பார்த்து என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதோட டோட்டல் வேல்யூ என்னங்கிறத ஒவ்வொரு ரூட்டிங் டேபிள் அப்டேட்ஸுமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ தட் இஸ் அ மெயின் திங் பிஹைண்ட் தட். Thank you for
watching this video lectures. Thank you.